ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்ல உள்ள ஒரு பேசிக்கான மசாலா பொருளை வச்சு ஒரு சுவையான சிக்கன் வறுவல் செய்ய போறோம். அதுக்கு ஒரு கட்டி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு 10 சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஈரப்பதம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து கிளறிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்க்கும்போது வறுவலுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவில் மல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு அப்படின்னு எல்லா பொருளுமே இருக்குது. அதனால நம்ம தனித்தனியாக மசாலா சேர்க்க தேவையில்லை. சிக்கனை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு மீடியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். சிக்கனுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். கறியில் உள்ள தண்ணியே பிரிஞ்சு வரும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துடும். தண்ணி சுண்டுனதுக்கு பிறகு மிளகுத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறியை நல்லா பரட்டி விட்டு மல்லித்தலை தூவி இறக்குனா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டேஸ்டியான சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.